விஷ்ணு கிரந்தி முழுவதையும் நாம் சேர்த்துக் கொள்ளலாம். இறுதியாக பேய்ப்புடல் என்கிற காய்ந்த மூலிகையை சுமார் 3 கிராம் சேர்த்தால் போதுமானது. அன்பான நேயர்களே, பல்வேறு வகையான விஷ காய்ச்சலை தணிக்கக்கூடிய பஞ்சமூல தீநீர் நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, துளசி சேர்ந்த அற்புதமான பஞ்சமூல குடிநீர் மிகவும் நறுமணமுள்ள இளமஞ்சள் கலரில் நமக்கு தீநீர் தயாராகிவிட்டது. மிகவும் அற்புதமான இந்த தீநீர் அன்பான நேயர்களே, நாம் சொல்லியுள்ள மூலிகைகளை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். ஏனென்றால் மிகுந்த நன்மை தரக்கூடிய மூலிகை. துளசியை நம் வீட்டு தோட்டத்தில் வளர்க்கலாம். சீந்தில் தண்டுகளை சிறிய அளவில் உடைத்து வந்து நாம் தொட்டியில் நட்டு வைத்தால் அவை அற்புதமான முறையில் வளர்ந்து பயனுடையதாக இருக்கும். பேய்ப்புடல் என்கிற மூலிகைக்கும் நாம் எங்கேயும் அலைய வேண்டாம். நம் வீட்டு தோட்டத்தில் இயற்கையாக இருந்தால் அதன் விதைகளை எடுத்து வந்து நாம் நட்டு வைத்தால் தாராளமாக நமக்கு கொடியாக இருக்கும். மேலும் மாடிப்படிகளில் அதை வளர்த்து வந்தால் நிழல் தரக்கூடிய அளவிற்கு நமக்கு நன்றாக பரவி படர்ந்து கொடி கொடியாக செல்லும். நாம் இரட்டிப்பு பலன்களை அடையலாம். கண்டிப்பாக நேயர்கள் மூலிகைகளை நம் வீட்டு தோட்டத்தில் வளர்த்து மிகுந்த நன்மை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நாம் சொன்ன அற்புதமான மூலிகைகளை கொண்டு பஞ்சமூல தீநீரை நாம் தயாரித்து வைத்துள்ளோம். விஷக்காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், மலேரியா மற்றும் சிக்கன் குனியா போன்ற கடுமையான ஜுரங்களுக்கு இந்த தீநீரை தயாரித்து நீங்கள் காலை வேளையில் மட்டும் சுமார் 30 முதல் 50 மில்லி அளவிற்கு உணவிற்கு முன்பாக வெறும் வயிற்றில் பருகி வந்தால் படிப்படியாக உடல் நடுக்கம், உடல் ஜன்னி, விஷக்காய்ச்சல் இவையெல்லாம் தணிந்து கொண்டே வரும். 3 வேளை காலை, நண்பகல், மாலை 3 வேளையும் வெறும் வயிற்றில் அல்லது நண்பகல் வேளையில் சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த தீநீரை பருகி வந்தால் 3 வேளையும் மிகவும் அற்புதமான மாற்றம் தெரிந்து உடலுக்கு தேவையான வெப்பத்தை தணிந்து நடுக்கங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். விஷக்காய்ச்சல்கள் பூரணமாக நீங்கிவிடும். ஒரு நாளைக்கு 3 வேளை 2 தினங்கள் பருகி வந்தால் போதுமானது. நாம் ஆச்சரியம் படும்படி இந்த விஷக்காய்ச்சல் எல்லாம் தீர்ந்துவிடும். அன்பான நேயர்களே, மிக எளிமையான இந்த மூலிகைகளை கொண்டு நீங்களே வீட்டில் தீநீர் தயாரிக்கலாம்.